1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரபரப்பான சூழ்நிலைகளின் நடுவிலும் பலவிதமான இரைச்சல்களின் மத்தியிலும் வாழ்கின்ற நம்மில் அநேகர் அமைதியை தேடி ஆலயத்திற்கு செல்வார்கள். அங்கு ஒரு விதமான அமைதியை உணர்வார்கள். அதற்காக அங்கே சில மணி நேரம் தங்கியிருந்து அமைதியை பெறலாம் என்று நம்புகின்றனர். இங்கு ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது என்னவென்றால், தேவ ஆலயம் என்பது அமைதியை உணர்வதற்கான ஒரு நல்ல இடம். ஆனால் அந்த அமைதியானது நிரந்தரமானது கிடையாது. ஆம், அந்த அமைதியானது அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறியதும் காணாமல் போய்விடும். ஆனால் அமைதி என்பது நிரந்தர தேவை. அதற்காக ஆலயத்திற்குள்ளேயே நிரந்தரமாகவும் தங்கிவிட முடியாது. அதனால் தேவன் விரும்பும் ஆலயமாக நாம் மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தேவன் மனிதனால் கட்டப்பட்ட எந்த ஒரு ஆலயத்திலும் தங்கியிருந்து அமைதியையும் இளைப்பாறுதலையும் கொடுப்பதில்லை. அதே சமயம் மனிதன் தேவனை தனக்குள் தங்க வைக்க முடியும். ஆம், தேவனாகிய கர்த்தரை ஒரு மனிதன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவனை தேவன் தாம் வாசம் பண்ணும் ஆலயமாக மாற்றுகிறார். அங்கு அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும். அப்பொழுது தேவ சமாதானமும் அமைதியும் அங்கு தங்கி இருக்கும். அப்பொழுது எப்பொழுதும் அந்த அமைதியை நமக்குள் உணர முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் தங்கும் ஆலயமாக மாறும்படியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாம மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.